ஹாய் கைஸ், இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு கொரியர் வந்திருக்கு. ஸோ கொரியருக்குள்ள என்னது இருக்குன்ட்டு ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த கொரியர் எதுக்கு வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக நம்ம ஃபாலோவர்ஸ் ஒருத்தர் ப்ரோ எனக்கு ஒரு 4.1 ஆம்பிள் பிளேயர் நல்ல ஹெவியாக பார்த்தீங்கன்னா வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாரு. ஸோ அதுக்குள்ள பவர் ஆம்ப் ஐசி போர்டு அப்புறம் ப்ரீ போர்டு எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கி வேற ஒரு ப்ரோ வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. எதுக்குன்னு சொல்கிறேன். ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா இவர் ஊரில் வந்துட்டு இந்த பவர் ஆம்ப் ஐசி இந்த ப்ரீ ஐசிலாம் கிடைக்காது. மற்றபடி இந்த வால்யூம் கண்ட்ரோல் கேபினெட் எல்லாமே கிடைக்கும் போல. ஸோ அதனால வந்துட்டு வேற ஒரு ஆள் வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணியிருந்தாரு. அவருக்கு ரொம்ப தேங்க்யூ. ஸோ அதாவது அவர் ஊரில் கடை இருக்கு போல, அவருக்கு அமௌண்ட் அனுப்பி விட்டவொடனே அவரும் வாங்கி நமக்கு வந்து கொரியர் பண்ணி விட்டாரு. ஸோ என்னதெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இது வந்துட்டு அவர்கிட்ட வந்து சும்மா கடந்ததான். அவரும் இந்த மாதிரி ஆம்பிள் பிளேயர்லாம் செய்வார் போல. அதனால பழைய போர்டுலாம் கடந்திருக்கு, அதெல்லாம் எடுத்து போட்டு அனுப்பி விட்டுருக்காரு. ஸோ எஸ்டிகே ஐசி வந்து 414 வந்து 2 ஸ்டீரியோ போர்டோட வாங்கியிருக்கோம். எஸ்டிகே 491 பார்த்தீங்கன்னா சப்வூஃபருக்காக மோனோ போர்டு பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். அதுக்கப்புறம் நமக்கு தனியாக பார்த்தீங்கன்னா வால்யூம் கண்ட்ரோல் ஐசி இங்கே பாருங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து 5.1 ப்ராஜெக்ட்லாம் செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு இருந்தோம்ல, அதுக்குள்ள பொருள் எல்லாமே அனைத்தும் வந்தாச்சு. இனி வந்து ஆரம்பிக்க வேண்டியதான். ஒயர் ரிபன் ஒயர்லாம் 3 மீட்டர் வாங்கியிருக்கோம். வேற லெவலில் பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட் ஆரம்பிச்சிட வேண்டியதான். இவர் கேபினெட் டிரான்ஸ்ஃபார்மர் எல்லாமே அவருக்கு பிடிச்ச மாதிரி தனியாக பார்த்தீங்கன்னா வாங்கி அனுப்பிவிட்ட பிறகு தான் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஆம்பிள் பிளேயர் செய்ய ஆரம்பிக்கணும். ஸோ நான் செய்யும்போது கண்டிப்பாக வீடியோ போடுறேன், மறக்காம பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோ சந்திக்கலாம். பை கைஸ்.